ஹலோ எவ்ரிவான், உங்க டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம நேரடியா எக்ஸாம்ல கேட்கப்படக்கூடிய மே 7th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். எந்த கவனச்சிதறலும் இல்லாம ரொம்ப குயிக்கா ஒரு ஸ்பிரிண்ட் மாதிரி இன்னைக்கு செஷனை கொண்டு போக போறோம். சோ எல்லாரும் உங்க நோட்ஸ் எடுக்க ரெடியா இருந்துக்கோங்க, வாங்க உள்ள போகலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போறது 4 முக்கியமான டாபிக்ஸ் தான். 1 இந்தியன் ரயில்வேஸ் பத்தின அப்டேட்ஸ், 2 முக்கிய அரசு நியமனங்கள், 3 முக்கியமான தினங்கள், அப்புறம் 4 அரசு திட்டங்கள் மற்றும் சில ஜியோகிராஃபி தகவல்கள். சரி, முதல்ல இந்தியன் ரயில்வேஸ் பத்தின செக்ஷனை பார்ப்போம். இதுல இருந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேள்விகள் அடிக்கடி வர்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1853ல பம்பாயிலிருந்து தானே வரைக்கும் வெறும் 34 கிலோமீட்டருக்கு இந்திய ரயில்வேயின் தந்தை டல்ஹவுசி பிரபு ஆரம்பிச்ச முதல் ரயில் எங்க இருக்கு? இப்போ பிரம்மாண்டமா 18 ரயில்வே மண்டலங்கள், 69 கோட்டங்கள்னு விரிவடைஞ்சிருக்க நம்ம இந்தியன் ரயில்வேஸ் எங்க இருக்கு? ஒரு பெரிய எவல்யூஷன்னு சொல்லலாம் இல்லையா? இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய நம்பர் 18. ஏன்னா அதிகாரப்பூர்வமா இப்போ புதிதா 18வது ரயில்வே மண்டலம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எக்ஸாம்ல கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த 18வது மண்டலம் எதுன்னா தென் கடற்கரை ரயில்வே மண்டலம், அதாவது சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா விசாகப்பட்டினம். இதை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. மண்டலத்தை பார்த்துட்டோம். அப்படியே கோட்டங்கள்னு வந்தா இந்தியாவின் 69வது ரயில்வே கோட்டமா ஜம்முவை அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்க நோட்ஸ்க்கான ஒரு பக்கா ஒன்லைனர் ஃபேக்ட். 69வது கோட்டம் ஜம்மு, அவ்வளவுதான். ஓகே, இப்ப ரீசெண்டா வந்த ரயில்வே ஆப்ஸ் பத்தி பார்ப்போம். இதுல நீங்க கொஞ்சம் கூட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஷைன் ஆப் அப்படிங்கிறது சாதாரண பயணிகளுக்கானது கிடையாது. இது ரயில்வேல வேலை செய்யற பெண் ஊழியர்களோட பாதுகாப்புக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆப். அடுத்து செகந்திராபாத்ல இருக்க தென் மத்திய மண்டலம் கொண்டு வந்த ரயில் பார்சல் ஆப். பேர்லே இருக்கு பார்சல் அனுப்புறதுக்கு. ஃபைனலா ரெயில் ஒன் ஆப். டிக்கெட் புக்கிங், பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்றது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்னு எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். அடுத்த செக்ஷனுக்குள்ள போலாம். இது ரொம்பவே முக்கியமான தேசிய அளவிலான அரசு நியமனங்கள் பத்தினது. இந்த ஷஃபில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. சென்சார் போர்டுன்னு சொல்ற திரைப்பட சான்றிதழ் வாரியத்தோட புதிய தலைவரா சசி சேகர் வேம்பட்டி அப்பாயிண்ட் ஆயிருக்கார். இதுக்கு முன்னாடி அந்த பதவியில இருந்த பிரசூன் ஜோஷி இப்போ அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனை உள்ளடக்கிய பிரசார் பாரதியோட தலைவரா மாறிட்டார். 2 பேரோட பேரையுமே தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த சிபிஎஃப்சியோட பேசிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், இது எந்த சட்டத்தின் கீழ் வருதுன்னா 1952ஆம் ஆண்டு சட்டம். இதோட விதிகள் உருவாக்கப்பட்டது 1983ல. அப்புறம் படங்களுக்கு தர சர்டிபிகேட்ல யூனா யூனிவர்சல், அதாவது அனைவருக்கும், ஏனா அடல்ட். இந்த சின்ன சின்ன வருஷங்களை கூட எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே போல நிதி ஆயோக் அமைப்புலையும் 2 முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. வைஸ் சேர்மன், அதாவது துணைத் தலைவரா அசோக் குமார் லஹரியும் சிஇஓவா நிதி சுபரும் வந்திருக்காங்க. எக்ஸாம்ல வைஸ் சேர்மன் யாரு, சிஇஓ யாருன்னு மாத்தி போட்டுறக்கூடாது, கேர்ஃபுல்லா இருங்க. சரி, இப்போ எக்ஸாம் பேப்பர்ல எப்பவுமே ரெகுலரா வர்ற முக்கிய தினங்கள் பகுதிக்கு வருவோம். இன்னைக்கு தேதியான மே 7ஐயே எடுத்துப்போம். 1960ல இதே மே 7ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய தேசிய அமைப்பு தொடங்கினாங்க. அது என்ன அமைப்புன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அது வேற ஒன்னும் இல்ல ப்ரோ, அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். சாதாரண ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லாம நம்ம பார்டர்ல இருக்கிற கரடு முரடான பகுதிகளில் ரோடு போடுற ரொம்ப முக்கியமான வேலையை இந்த பிஆர்ஓ தான் பாக்குறாங்க. அப்புறம் இன்னொரு ஃபேக்ட், இதே நாள உலக தடகள தினமாவும், அதாவது வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் டேவாவும் நாம செலிப்ரேட் பண்றோம். நாம இப்போ லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதுல ரீசன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்புறம் சில குவிக் ஜியோகிராஃபி ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். 2026-27 யூனியன் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான திட்டம் இது, திவ்யாஞ்சன் கௌஷல் யோஜனா. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வார்த்தைகளை பிரிச்சு பாருங்க. திவ்யாஞ்சன்னா மாற்றுத்திறனாளிகள், கௌஷல்னா ஸ்கில் ட்ரைனிங். ஸோ பேரே வச்சு ஈஸியா சொல்லிடலாம், இது மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம்னு. இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஆந்திர பிரதேசத்தோட ஒரே தலைநகரமா அமராவதியை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மொல்ல தேசிய பூங்கா எங்க இருக்கு? கோவால இருக்கு. இந்த மாதிரி நேஷனல் பார்க் லொகேஷன்ஸ் எல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கிளாசிக் கொஸ்டின். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்றதை விட இந்த மாதிரி ஆக்டிவா ரீகால் பண்றது தான் எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.